உங்க பேர் என்ன? அங்கிள் கிட்ட உங்க பேர் சொல்லுங்க. வீட்லலாம் நல்லா பேசிட்டு இருக்கீங்க, வெளிய வந்து பேசவே மாட்டேங்கிறீங்க. No, no, no. இப்படி பேசிட்டே இருந்தா உங்க குழந்தையோட கான்ஃபிடன்ஸே போயிருமே. ஷைனஸ்ன்னு சொல்றது சில கிட்ஸுக்கு நேச்சுரலாவே இருக்கும். சில கிட்ஸ் 2 to 3 years வரைக்கும் இப்படி இருப்பாங்க. ஆனா சில கிட்ஸ் 5 to 6 years வரைக்குமே இப்படி இருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் ஸ்லோவா இதை அவுட் க்ரோ பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு ப்ராப்பரா சப்போர்ட் பண்ணாலே போதும். ஆனா நம்ம என்ன பண்றோம், பப்ளிக் பிளேசஸ்ல ஏன்டா ஒழுங்காவே பேச மாட்டேங்கிறேன்னு ப்ரெஷர் பண்றோம். முக்கியமா பாரு அந்த குழந்தை எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்கன்னு கம்பேர் பண்ணிடுறோம். இதெல்லாம் பண்றப்போ அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் டவுன் ஆகும், ஆங்ஸைட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பிரஷரை ரிமூவ் பண்ணுங்க. பப்ளிக் பிளேஸ்ல யாராவது வந்து பேசினா ஹலோ சொல்லுன்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்க ரெடியா இல்லைன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லிடுங்க. பட் வீட்ல அப்படி கிடையாது. இதுக்கு நிறைய பிராக்டிஸ் கொடுக்கணும், நிறைய ரோல் பிளே பண்ணுங்க. ஸ்டஃப்டு டாய்ஸை கெஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி டைம்ல ஹலோ, தேங்க்யூ, பாய் இந்த மாதிரி பேசிக் கிரீட்டிங்ஸை பிராக்டிஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா என்னோட குழந்தை அநியாயத்துக்கு ஷைன்னு அவங்க முன்னாடியே சொல்லாதீங்க. நான் ஷை தானே அவங்க மைண்ட்லயே அவங்க ஃபிக்ஸ் ஆக்கிக்குவாங்க. ஸோ இன்ட்ரோவர்ட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, பிராக்டிஸ் கொடுக்க அவங்க கண்டிப்பா மாறிடுவாங்க.